ஹாய் ஹலோ குட் மார்னிங். காலையில் எழுந்திரிக்கும் போது இன்றைக்கி வந்து 6:30 இருக்கும். எந்திரிச்ச உடனே சரியான மழை. வெளியே எந்திரிச்சு பார்க்கும்போது அதுக்கப்புறம் கீழே வந்து எப்பவும் போல் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் தான் குடித்தாச்சு. சீனி போட்டு தான் நான் எடுத்துக்கிட்டேன் எப்பவும் போல். குடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் சரி சமையல் பண்ணுன்ட்டு குக்கரில் வந்து சாப்பாடு வச்சாச்சு. இன்றைக்கி வந்து மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். மீன் குழம்புக்கு வந்து நான் புளி ஊற்றலை. ஏன்னா வந்துட்டு நம்ம தக்காளி கொஞ்சம் நிறையா போட்டால் புளி ஊற்றணுன்லாம் அவசியம்லாம் கிடையாது. அதுவும் பச்சையாக அரைச்சி ஊற்றுறதுனால புளி வந்து தேவையில்லை. அது இல்லாமல் புளி ஊற்றி வச்சா வந்து புளிப்பாக இருந்தாலே என் பொண்ணு வந்து சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா. அதனால் வந்து நான் புளி ஊற்றிக்கலை. நான் வந்து என்ன பண்ணேன்னா வெங்காயம், தக்காளி, தேங்காய், பூண்டு இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பச்சையாக அரைச்சாச்சு. அது கூடவே வந்து மசால் பொடி, மிளகா பொடி அதையும் போட்டு நல்லா பச்சையாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் அது ரெண்டையும் போட்டு தாளித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு கூட்டி வச்சிட்டோம்னாலே போதும். நம்ம மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். புளி ஊற்றாமல் வச்சாலும் மீன் குழம்பு உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் எல்லா நேரமும் அப்படியே வைக்க மாட்டேன். ஒரு நேரம் நான் இப்படி தான் வைப்பேன். அப்புறம் அதை கூட்டி வச்சுக்கிட்டு இருக்கும்போதே சைட் பை சைடு நான் பாத்திரமும் வந்து நைட்டு நான் எப்போவுமே விளக்கி வச்சுட்டு தான் தூங்குவேன். நேற்று நைட்டு வந்து செம்ம டயர்டாக இருந்துச்சு. அதனால் நான் விளக்கி வைக்காமல் தூங்கினால நான் காலைல எழுந்துச்சி வந்து ஒரு பக்கம் இந்த சமையலை பண்ணிக்கிட்டே நான் வந்துட்டு பாத்திரம் ஃபுல்லாக விளக்கி வச்சுட்டேன். நைட்டு நம்ம விளக்கி வச்சுட்டு தூங்கினா தான் வந்துட்டு காலைல எழுந்துச்சி நம்ம கிச்சனுக்கு வரும்போது தேவையான பாத்திரம்லாம் இருந்தாலே போதும், நம்மளுக்கு குக்கிங் வந்து வேகமாக முடிஞ்சிடும். நான் இன்றைக்கி கொஞ்சம் 6:30 எந்திரிச்சனால கடகடன்னு நான் வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து ஆஃப் டேன்றனால நான் மத்தியானம் தான் குக் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் காலையில் டிஃபனுக்கு நம்ம எதாவது சட்னி அரைச்சி தான் ஆகணும். சரி அதனால் நான் வந்துட்டு மீன் குழம்பே வச்சுட்டோம்னா மத்தியானத்துக்கு நம்ம அதோடய போட்டுலான்ட்டு நேற்று பாப்பா வந்து என்கிட்ட வந்து காடை முட்டை இருந்தனால அதை கிரேவி வைங்கம்மா, ரசம் வைங்கம்மான்னு கேட்டுட்டு இருந்தேன். நானும் அவட்ட சரின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். திடீர்னு காலையில் வந்து என் மைண்ட் மாறிடுச்சு. அப்புறம் நான் மீன் குழம்பு வச்சுட்ருந்தேன். அது கொதித்து வரும்போது நம்ம லாஸ்ட்டாக வந்து பெப்பர் பொடி இருக்குல்ல, மிளகுத்தூள் வந்து நம்ம கொஞ்சோண்டு ஆட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து புளி ஊற்றாதனால நம்ம பெப்பர் போட்டு வைக்கிறதுனால கொஞ்சம் காரசாரமாக இருக்கும், கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஏன்னா நான் பச்சை மிளகா போடல. மீன் குழம்புக்கு வந்து பச்சை மிளகா போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நான் அது போடாதனால பெப்பர் பொடி வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் போட்டு நல்லா 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை வந்து போட்டுக்கலாம். மீனை போட்டு அதுக்கப்புறம் மீனை போட்டதுக்கப்புறமும் 5 to 10 minutes வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா நான்வெஜ் வந்து நல்லா எல்லோரும் சொல்லுவாங்க மீனை போட்டவுடனே 2 நிமிஷத்தில் அமர்த்திடணும், மீன் வந்து குழஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நல்லா கொதிக்க விடணும். நான்வெஜ் வந்து நல்லா கொதித்தா தான் அதோட இதெல்லாம் வந்து போயிடும். அதனால் நான் வந்து 5 to 10 minutes வந்து நல்லா கொதிக்க விட மீன் ஒன்றுமே ஆகாது, நல்லா தான் இருக்கும். ஏனப்பா என் பையன் வேறு அழுதுகிட்டே இருக்கான் காலையிலேருந்து, என்னன்னே தெரில, ஒரே அழுக. நீ காலைல எந்திரிக்கும் போதே அவன் வந்து 5:30 இருக்கும் எந்திரிச்சு பேசிக்கிட்டே இருந்தான். இப்போ அவனுக்கு தூக்கம் வந்துருச்சா என்னன்னு தெரில, அழுதுகிட்டே இருக்கான். என்னப்பா இந்த அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடும் நான் பக்கத்தில் வச்சுருந்தேன் குக்கரில், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்துட்டு இட்லி ஊற்றலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அப்படியே இறக்குனோடனே இட்லி ஊற்றுறதுக்கு நான் இட்லி சட்டி எடுத்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் அடுப்பு இருந்துச்சு. அதனால் சில்வரில் வந்துட்டு என்கிட்ட இட்லி சட்டி இருந்ததுனால நான் வந்து அதில் கரண்ட் அடுப்பில் வந்து எனக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதில் வந்து இட்லியும் பாலும் மட்டும் நான் அதில் காய்ச்சறனால எனக்கு சிலிண்ட்ரு வந்து ஒரு 3.5 மாதம் 4 மாதத்துக்காவது நெருக்கி வரும். இப்போ கரண்ட் அடுப்பு வந்து ரிப்பேராக போனனால இந்த 2 அடுப்புலையும் நான் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் நான் அந்த டயத்தில் வந்து நான் ஒரு 7:30 மணிக்கு எழுந்திரிச்சா கூட நான் 8:15க்கு 3/4 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். நான் வேலை வந்து எப்போயுமே ஃபாஸ்ட்டாக பார்த்துருவேன். இப்போ அந்த கரண்ட் அடுப்பு ஒன்று இல்லாதனால இந்த 2 அடுப்புலையும் நான் மாற்றி பண்ணுறதுனால எனக்கு வந்து அது ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் தான் இன்னொன்று வைக்கிற மாதிரி இருக்கும். நான் அதனால் வந்துட்டு பெருசாக எந்த எஃபெக்ட்டும் போடாமல் சிம்பிளாக வைக்கிற மாதிரி நான் ஏதாவது யோசிச்சு டக்குன்னு ஒரு இதை வச்சுருவேன். இன்றைக்கி பாப்பாவுக்கு ஆஃப் டேன்றனால அவளுக்கு நான் வந்த உடனே அவள் இன்றைக்கி காடை முட்டை கேட்டனால
இன்றைக்கி மத்தியானம் தான் நான் அதை வந்து சமையல் பண்ணணும். சரி காலையில் நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் சொல்லிட்டு இட்லியும் வந்து நான் வந்து ஊற்றி வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். மாவும் வந்து காலியாக போகுது. அடுத்து மாவு நாளைக்கு ஒரு நாள் தான் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மாவாட்டணும். நீங்களும் வீட்டில் மாவாட்டி வச்சுக்குவீங்களா, இல்லை நீங்கள் கடையில் தான் வாங்குவீங்களான்றதை சொல்லுங்கள். அதே மாதிரி நான் வந்து ரேஷன் அரிசியில் மட்டும்தான் நான் வந்து போடுவேன்னு ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன். ரேஷன் அரிசி மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், நல்ல அரிசி யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப வந்து ரேஷன் அரிசி வந்து நல்லாவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து அது பாதி இது பாதி போடுவேன். ஆனால் மேக்ஸிமம் வந்து ரேஷன் அரிசி வந்து நல்லாவே இருக்கும். அதனால் நான் வந்து ரேஷன் அரிசி வந்து 6 டம்ளர் அரிசியும் 1 டம்ளர் உளுந்தும் தான் என்னோடய கணக்கு நான் போடுவேன். அதேமாதிரி நான் உளுந்து கூட வெந்தயமோ அரிசி கூட வெந்தயமே நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ஏன்னா என்னன்னு தெரில, வெந்தயம் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து இட்லி எனக்கு சரியாக வராத மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. ஆனால் நான் வெந்தயத்தை ஸ்டாப் பண்ணி பார்த்தப்போ எனக்கு இட்லி வந்து நல்லா பந்தாக சூப்பராக வந்துச்சு. அதனால தான் நான் வெந்தயத்தை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆனால் வெந்தயம் போட்டாலும் ஒரு சிலர் நல்லா தான் ஊற்றுறாங்க, ஆனால் எனக்கு அது வரல. அதனால் நான் வந்து வெந்தயம் போட மாட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு காலையில் பப்பாளி பழம் வந்து நறுக்கி வச்சிடுவோம். எப்போவுமே நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சோம்னா, நம்ம இன்றைக்கி சாப்பிட்றோன்னா நம்ம வாங்கி வச்சு வேணும்னு கேட்போம். ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நம்ம ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கிறதே வந்து நம்ம மறந்துடுவோம். நானும் சரி பப்பாளி எடுத்து வச்சு நம்ம நறுக்கி வச்சுட்டோம்னா நம்ம ஏதாவது ஒரு நேரம் சாப்பிட்டுக்கலாம், கூலிங்கும் போயிடும். அதனால தான் நான் காலைல வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே பப்பாளி பழத்தையும் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நேரம் நான் வந்து ஒரு நேரம்னு சொல்கிறத விட இடையில நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போல் இருந்தால் கூட நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கலாம். நம்ம வேறு ஏதாவது பிஸ்கட்டு ஸ்நாக்ஸு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம சோம்பேறித்தனம் படாமல் நம்ம வந்து எடுத்து சாப்பிட்ருவோம். ஒரு சில நேரம் வந்துட்டு நம்ம நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு நம்ம வந்து வேறு ஏதாவது காஃபி போட்டு ரஸ்க்கு சாப்பிட்றது, இல்லாட்டி வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் சாப்பிட்றது, இல்லை திரும்ப சாப்பாடே கூட சாப்பிட்றது, இந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணி தான் நம்ம வந்து பயங்கரமாக வெயிட் போட்டுருவோம். அதனால தான் நான் வந்து காலையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அடுத்து ஒரு பசி வரும்போது நம்ம சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் அதையும் கையோடு கட் பண்ணிட்டு இருந்தேன். அது வெயிட் லாஸில் இருக்கும்போது வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு 2 ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். நல்ல ஹெல்த்தி ஃப்ரூட்ஸுன்னு சொன்னோம்னா எனக்கு தெரிஞ்சு வந்து நெல்லிக்காய், பப்பாளி, கொய்யாப்பழம், அன்னாச்சி பழம், இதெல்லாம் வந்து இதில் எதுனாலும் நம்ம வந்து ரெகுலராக 2 பழம் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு வந்து கொய்யாப்பழம் வந்து அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது, அதனால் நான் வந்து கொய்யாப்பழம் எடுத்துக்கல. ஆனால் அதுவும் ரொம்ப நல்லது. இதில் எல்லாத்த விட கொய்யாப்பழம் வந்து ரொம்ப நல்லது, ரெகுலராக நம்ம வந்து எடுத்துக்கலாம். எனக்கு அது பிடிக்காதனால நான் எடுத்துக்கல. அதுக்கு பதிலாக நான் பப்பாளி எடுத்துக்கிறேன். பப்பாளியுமே ரொம்ப நல்லது, அதுவுமே வந்து நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். அப்புறம் வந்துட்டு வெயிட் லாஸுக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். நம்ம பப்பாளி வந்து சாப்பிட்டா அந்தளவுக்கு வெயிட்டெல்லாம் நம்மளுக்கு வெயிட்டே போடாது சொல்லப்போனால். அதுக்காக நம்ம வந்து 1 கிலோ பப்பாளி 2 கிலோ பப்பாளிலாம் நம்ம ஒரே நேரத்தில் அப்படி சாப்பிடக்கூடாது. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ லைட்டாக தான் நம்மளுக்கு தேவைப்படும், அதுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது. நம்ம வீம்புக்கு அது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிட்டா மட்டும்தான் உண்டு. அதனால் நானும் பப்பாளி கட் பண்ணி ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் காலையில் எழுந்திரிச்சு நினைப்பேன் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதைத்தான் சாப்பிட்ணுன்னு நினைப்பேன், ஆனால் அது முடியாது. அதுங்களையும் மீன் குழம்பு ரெடி ஆயிரும். அது ரெடி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வாய்க்கு ருசியாக நம்மளுக்கு அதை தான் சாப்பிட தோணும். அப்புறம் நான் காலையில் 2 இட்லி 2 மீன் வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் இட்லி தான் எடுத்துகிட்டேன். மத்தியானம் என்னன்றதை சொல்கிறேன் உங்களுக்கு.